गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி, இப்போ சிவராத்திரி வரப்போகுது, அதுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரு ரெசிபி நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு பேர் சம்பா சாதம்னு பேர். இது வந்து இப்போ 4 கால பூஜை நடக்கும் இல்லையா, அவளோட சௌரியப்படி 4 காலம் பூஜை கோவில் எல்லாம் நடக்கும். இப்போ நம்மளால 4 பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒரு காலம் கண்டிப்பாக பூஜை பண்ணுவோம். அப்போ நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த சம்பா சாதம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். என்னால் நிறைய நைவேத்தியம் பண்ண முடியல, ஏதாவது ஆனால் ஒன்று பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி இப்போது பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சம்பா சாதம் பண்ணுறதுக்கு நல்லா ஒரே ஒரு அழாக்கு பச்சை அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன், நல்லா உதிரா. ஸோ வந்து உதிரா இருந்ததுனா தான் நமக்கு இது பண்ணுறதுக்கு நல்லா வரும். ஸோ நல்லா உதிரா வடித்து வச்சுருக்கேன், வடித்து ஆறவும் வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ எதுக்கு விடுறோம்னா, டேஸ்ட்டுக்காகவும் நல்லா உதிரா வரதுக்காகவும். இது வந்து நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து பண்ணினாதான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த நல்லெண்ணெயை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை ஆற விடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு என்னெல்லாம் வறுத்துக்கலான்னு பார்க்க போகிறோம். இப்போ சம்பா சாதத்துக்கு என்னெல்லாம் வறுக்க போகிறோம்னு சொல்கிறேன். இலுப்பச்சட்டி நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு 50 கிராம் மிளகு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 30 கிராம் ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 75 கிராம் 70 கிராம் அந்த மாதிரி போட்டுட்டா போகிறோம். ஸோ இது முக்கால்னா, இது வந்து ஃபுல்னா இதில் வந்து 3/4 பாகம் ஜீரகம் இருந்தால் போகிறோம். மிளகு வந்து ஃபுல் பங்கு இருக்குது அப்படின்னா அதில் 3/4 பாகம் நமக்கு ஜீரகம் இருந்தால் போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். வெறும் எலுப்புச்சட்டியில் மிளகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வந்து எதுவும் உடணும்னு அவசியம் இல்லை, நெய்யோ எண்ணெயோ அதெல்லாம் எதுவுமே விட வேண்டாம். ஜஸ்ட்டு வெறும் எலுப்புச்சட்டியிலேயே இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கருப்பாக ஆகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்தோம்னா போதும். 2 நிமிஷம் இது வறுப்படட்டும். இதுலேயே நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இந்த சம்பா சாதம் பார்த்தீங்கன்னா நடராஜர் கோவிலில், சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் ரொம்ப ஒரு பிரசித்தியான பிரசாதம். நம்மளால இப்போ நமக்கு சிவராத்திரி வருதுங்கிறதுனால நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய பிரசாதம். இதுவும் வந்து சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். பெண் பொங்கல், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் சாதம் அந்த மாதிரிலாம் ஸ்வீட், சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப சிவனுக்கு உகந்த பிரசாதம். அன்றைக்கி விரதம் இருக்கிறவாலாம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவா. ஸோ அதுலேயே நம்ம பிரசாதம் பண்ணிவிட்டு அதையே வந்து நைவேத்தியம் பண்ணி எடுத்துப்பா. ஸோ வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிரசாதம் பண்ணுறோம். என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், சுவாமி வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பார். சில பேர் வந்து களி பண்ணி நைவேத்தியம் பண்ணுவா, அதெல்லாம் அவளோட சௌரியம். நம்ம ஈஸியாக பண்ணி காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது வறுபட்டுருது ஓரளவுக்கு. இதுலேயே இந்த எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் போட்டு லைட்டாக பொரிய விட்டுக்கு போகிறோம். ரொம்பவே ஈஸி, ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இது பண்ணிடலாம். இப்போது இந்த ஜீரகமும் வறுபட்டுருது. லைட்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும், கலர் மாறி இருக்கும். கொஞ்சம் வந்து சின்னதாக இருந்த அந்த ஜீரகம் வந்து லைட்டாக வந்து பெருசாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னா போதும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு. ரொம்ப கருப்பாக வறுத்தோம் அப்படின்னா இது கசந்து போயிடும். ஸோ வந்து பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துட்டா போதும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ரவை பதத்துக்கு பொடி பண்ணிட்டு வர போகிறோம். ரொம்ப நைஸாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப இதுவாகவும் குறவும் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய ரவை பதத்துக்கு நம்ம பண்ணிட்டு வந்தால் போதும். இப்போ நான் இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, அதாவது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து இதுவாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு பொடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதே இலுப்பச்சட்டியை நம்ம பற்ற வச்சுருந்தாச்சு. இந்த வெறும் இலுப்பச்சட்டி இருக்கு இல்லையா, நம்ம மிளகு ஜீரகம் வறுத்தோம் இல்லையா, அதையே வந்து திரும்ப
பற்ற வச்சுட்டு இதில் நெய் விட்டுக்க போகிறோம். இது நெய்யில் தான் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் காயட்டும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா நெய் காஞ்ச உடனே நல்லா கடுகு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப ஒரு மெயினான முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா முந்திரி பருப்பு. ஸோ வந்து தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, இது 3 தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ இதில் பண்ணும்பொழுது இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே. ஸோ சம்பா சாதம்னாலே கண்டிப்பாக நம்ம இந்த முந்திரி பருப்பு சேர்க்கணும். ஸோ வந்து நெய் காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு அழகு அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுட்டு இப்போ இதில் முந்திரி பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மிளகு ஜீரகத்தோடு நம்ம இதையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு வறுப்படட்டும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு. அப்போ தான் அந்த வாசனை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கருப்பாக வறுக்க விடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வறுத்துட்டோம்னா போதும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த சாதம் உதிராக நம்ம வெடித்து நல்லெண்ணெய் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லாவே ஆறிடுத்து. இதில் ஃபஸ்ட்டு இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிளகு ஜீரக பொடி, இதை அப்படியே மெதுவாக தூவிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தூவின்ட்டு அப்புறம் போரலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா மிளகுல காரம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கண்டிட்டமாக ஒரு 50 கிராம் மிளகும் 30 கிராம் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க அவளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகு ஜீரக பொடி இருந்ததுன்னா கூட நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம சாமிக்கு பண்ணுறோங்கிற பொழுது நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ புதுசாக அரைச்சி வச்சுட்ட பொடி நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்க்குறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது நல்லா ஃபஸ்ட்டு கலந்துட்டு உதிராக வெடிச்சோன்னா தான் நமக்கு இந்த மாதிரி வரும். அந்த ஏற்கனவே நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி தாளிப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்கணும். ஸோ மொத்தமாக நம்ம நெய் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் அப்படியே விட்டுக்க போகிறோம். தாளிப்பு மேலே போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை கலந்துடக்கூடாது. அவ்வளோதான். இது அப்படியே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா அந்த நெய்யில் வந்து மிளகு ஜீரகம், இந்த முந்திரி, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு. நடராஜர் கோவிலில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிரசாதம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கொத்து பண்ணுவா கத்திரிக்காய் வச்சு, அது ரெண்டும் ரொம்ப அங்கே ஃபேமஸ்ஸு. நம்ம சிவனுக்கும் இதை கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரே ஸ்வரூபம் தான். ரொம்ப வேறு நைவேத்தியம்லாம் பண்ண முடியாதவா இந்த மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு ரெடி ஆகிடும். சாதம் மட்டும் நம்ம வடிச்சிட்டோன்னா போதும். ஸோ வந்து இந்த அளவுக்கு பொடி போட்டுட்டா போதும். ரொம்ப நிறையா வேணும் இல்லை காரமாக வேணும்னா காரமாக போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு அப்பிடைசர். வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பா சாதம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வந்து பசியை தூண்டும், ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது.